இந்த வீடு வந்து க்ரீனரி சுற்றி இருக்கும் அப்படின்னு. ஸோ மேலே இந்த பிளான்ஸ் இருந்தது, அது எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு மாதிரி காஃபி எடுத்துகிட்டு இங்கே வந்து உட்காந்து அப்படி ஒரு ப்ரீஸ் இருக்கும். ஈவினிங் நேரத்தில் கெஸ்ட் யாராவது வந்தாலும் இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்தாலும் இங்கே ஏதாவது நான் ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு உட்காந்துட்டாங்கன்னா ஒரு 8 மணி வரைக்கும் நைட் உட்காந்துட்டு இருப்பாங்க. டின்னருக்கு தான் கீழே வருவாங்க. சிவாதா டெய்லி காலைல தூங்கி எழுந்திரிச்சு வந்து ஹேபிட் இங்கே வந்து உட்காந்து ப்ரே பண்ணுவாங்க. அவர் ப்ரே பண்ணுற இடம் அந்த இடம். ஓகே. இந்த இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர்ட்ஸ் வரும். எக்கச்சக்கமான பேர்ட்ஸு, நிறைய எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ் சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்கும். கேட்குதா? அது இன்னும் டைம் ஆக எப்படி இருக்கும்னா அந்த 6 o'clock டைம்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பேர்ட்ஸ் ஃபுல் தெரியுதா? இது எல்லாமே வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். சம்டைம்ஸ் பீகாக் மேலே நடக்கும். அப்பா, பீகாக் கத்தும். ஒரு வாட்டி டைனிங் டேபிளில் வந்து உட்காந்தது, ஒரு வாட்டி சிவா தன்னோட கார் மேலே வந்து உட்காந்து. அதெல்லாம் நம்ம அந்த டைமில் ஃபோன் தேடுறதுக்குள்ளே அது நம்மளை பார்த்து பயந்து ஓடிடுமா. ஸோ அதனால் அப்படியே விட்டுடுறது. அத்வைத்துக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் கவர் பண்ணி இருக்கிறனாலே எனக்கு வந்து ஒரு சேஃபாக ஃபீல் ஆச்சு.